காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தொகை கூட்டு வட்டியில் 3 ஆண்டுகளில் 800 ஆகவும் 4 ஆண்டுகளில் 840 ஆகவும் மாறுகிறதில் வட்டி வீதம் கணக்கிடுறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்க எப்படி நம்ம குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வர டீட்டெயில் வேணும் மேலே இருக்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டி விதத்தில் 3 ஆண்டுகளில் 800 ஆகவும் 4 ஆண்டுகளில் 840 ஆகவும் ஆகிறதெனில் ஆண்டு வட்டி வீதம் கணக்குகிறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா டைரக்டா இந்த ரெண்டு வேல்யூக்கும் டிஃபரன்ஸ் 840 800 போச்சுன்னா 40 வகுத்தல் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்போ வகுத்தல் 800 இன்ட்டு வட்டி வீதம் கேட்குறாங்க. இப்போ எப்போ வட்டி வீதம் கேட்டால் இன்ட்டு 100 போடணும். 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ 40 8ஆல் கேன்சல் பண்ணால் 5 8 40. ஸோ அப்போ 5%. ஸோ வட்டி வீதம் 5%. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 1000 ஆகவும் 4 ஆண்டுகளில் 1100 ஆகவும் மாறுகிறதில் ஆண்டு வட்டி வீதம் கணக்கிடுறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.